முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரோட கவனத்துக்கும் நாங்க எடுத்து சென்றிருக்கோம். இன்னும் எங்களுக்கு அதுல பதில் வரவில்லை. இன்னைக்கு முக்கியமான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தீங்க. மேம்பாட்டு நிதி எவ்வளவு முக்கியமானது? இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்டு ஒவ்வொரு மாதமும் மன்ற கூட்டம் நடைபெறும். அந்த வகையில் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உட்பட்டு மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த மன்ற கூட்டத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கருப்பு உடை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். மே 4 இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறமா மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பணிகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பிப்ரவரி மாதமே 2026-27க்கான நிதிநிலை மாநகராட்சியின் நிதிநிலை அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு பல்வேறு பணிகளை நிதிநிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நிதி வழங்கப்படும். அதில் மாமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வார்டுக்கு உட்பட்டு பல்வேறு பணிகளை மேற்கொள்வார்கள். அந்த மாதிரி மேற்கொள்ள பணிகள் கூட இன்றைக்கு மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியாக இருக்கக்கூடிய 60 லட்சத்தை இன்றைக்கு அதிகாரிகள் மூலமாக இன்று அரசு அமைத்திருக்கக்கூடியவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களாக மன்ற கூட்டத்தில் இது தொடர்பாக ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் கேள்வி வைத்தார்கள். கடந்த மன்ற கூட்டத்திலும் இது குறித்து கேள்வி வைத்தார்கள். நிதி வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்தார்கள். ஆனா ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் அவங்க ஜோனுக்கு உட்பட்டு மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நாங்க ICDS கட்ட போறோம், இல்ல பல்நோக்கு மையம் கட்ட போறோம் அப்படின்னு கடிதம் கொடுக்கும்போது எந்த அதிகாரிகளும் அந்த கடிதத்தை வாங்கவும் இல்லை, அதற்கான எஸ்டிமேட்டும் போட்டு தரல. அதனால இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமாக ஒரு தீர்மானத்தை இந்த மன்றத்தில் வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக இது அரசோட கவனத்துக்கும் எடுத்து சென்றிருக்கோம். நானும் துணை மேயர் அண்ணன் அவர்களும் இணைந்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் கடிதம் வாயிலும் இது குறித்து நாங்கள் தகவல் தெரிவித்திருக்கோம். நல்ல பதில் வரும் அப்படின்றத தெரிவித்திருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாலும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடியவர்களும் விசிகேவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இப்படி அனைவருமே இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னால் மாமன்ற உறுப்பினர் நிதி என்றது அவர்களுக்கான உரிமை. இதை எந்த வகையிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் ஒருதலைபட்சமான அரசாக இருக்கிறது. சின்ன சின்ன பணிகள் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதியின் மூலமாக மேற்கொள்வார்கள். அது மட்டும் இல்லாத இப்ப வர இருக்கக்கூடிய பருவமழை இருக்கு. எல்னினோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னா என்னன்றது இன்றைக்கும் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. இது குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமோ எந்த ஒரு முன்னெச்சரிக்கையோ எந்த ஒரு இனிஷியேட்டிவோ அரசு சார்பாக மேற்கொள்ளவில்லை. அதே போல இது குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும் பொழுதோ இது குறித்து வெளியில தெரிவிக்கும் பொழுதோ அதிகாரிகள் நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு காலதாமதம் தான் மேற்கொள்கிறார்கள். எங்களுடைய திராவிட மாடல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கடந்த 4 ஆண்டுகள் எந்த ஒரு பாரபட்சமின்றி இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு கூட பிஜேபியை சார்ந்த மதிப்புக்குரிய உமா அனந்த் மாமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய கழக தலைவர் அவரை பற்றியும் பெருமையாக பேசினார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் வழிநடத்தி வந்தார். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் ஒருதலைபட்சமான ஆட்சியை தான் நடத்தி வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ளேன். கண்டிப்பா அவசியம் கருதி இருந்தால் பண்ணுவோம். நாங்க மாமன்ற உறுப்பினரோட நிதி இது நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இது பாலிசி டிசிஷன். இது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களோட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நிதி வழங்குவோம். எதிர்கட்சிக்கோ இல்ல கூட்டணி கட்சிக்கோ இல்ல மத்த கட்சி சார்ந்தவர்களுக்கோ நாங்க சட்டமன்ற உறுப்பினர் நிதி வழங்க மாட்டோம்னு அவங்க சொல்ல முடியாதுல. அப்படி இருக்கும்போது 5 ஆண்டு காலங்கள் எங்களுக்கு மாமன்ற உறுப்பினர்களாக இந்த பணி எங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எது முக்கியமோ அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு டைம் கண்டிப்பாக மான்சூன் ஒரு நிமிஷம் பதில் சொல்ல விடுங்க. கண்டிப்பாக மான்சூன் நேரத்துல பெருநகர சென்னை மாநகராட்சியோட பணி மிக மிக முக்கியமான பணி.
ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அவங்க வார்டுக்குட்பட்டு எந்த தெருவில் தண்ணி நிற்குது, எந்த இடம் லோ லைன் ஏரியா, எந்த இடத்துல வந்து பொதுமக்களுக்கு வந்து அதிக மாநகராட்சியோட தேவைகள் இருக்கும் அப்படின்றது தெரிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ல எந்த ஒரு ஏஇ லெவல்ல கூட வந்து கேட்கறது இல்ல அப்படின்றது தான் அனைத்து மன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு மன்றத்துல வந்து தெரிவித்திருக்கிறாங்க. ஆணையர் வந்து அவரோட முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரோட கவனத்துக்கும் நாங்க எடுத்து சென்றிருக்கோம். இன்னும் எங்களுக்கு அதுல பதில் வரவில்லை. கண்டிப்பா அவசியம் தேவை இருந்தால் பார்ப்போம். ஆமா, அவர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்கோம். இன்னும் அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு பதில் வரல. வந்த பிறகு அதற்கான ஆமா இன்றைக்கு வந்து நிறைவேற்றப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பாஜக, அதிமுக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் செய்தி.